everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மட்ஜ்ட் லைனர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஐ லுக்குக்கு வந்து நமக்கு தேவையான ரெண்டு திங்ஸ் தான். ஒன்று வந்து காஜல், நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற காஜல், அதுக்கப்புறமா ஒரு பட்ஸ் தேவை. ஸோ இது ரெண்டும் இருந்தாலும் நமக்கு எவ்ரிடே வியரபிள் ஸ்மட்ஜ்ட் லைனர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஐலைனர் லுக் வந்து நமக்கு ஐலைனர்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஷேப் பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஸ்மட்ஜ்ட் லைனர் லுக் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காஜலுக்கு நான் வந்து ப்ளம்மோட ஆல் டே வேர் கோல்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சூப்பரான காஜல், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஸ்மட்ஜ் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட. ஸோ இந்த ஒரு காஜல் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த காஜல் நான் வந்து ட்ரெல் ஷாப்லேருந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ ட்ரெல்லில் நமக்கு லீடிங் ஸ்கின் கேர் பிராண்ட்ஸான மாமாஎர்த், வாவ், ப்ளம் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்கப் அண்ட் செல்ஃப் கேர் ப்ராடக்ட்ஸும் நிறைய லீடிங் பிராண்ட்ஸ் இருக்குது. ஆல்சோ ட்ரெல்லில் இப்போ வந்து பியூட்டி ஃபெஸ்டிவல் சேல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேலில் நமக்கு ப்ராடக்ட் எல்லாமே 70% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து டேரெக்டாக ட்ரெல் வெப்சைட்குள்ளே போயிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்குன்னு தனியாக ஒரு கூப்பன் கோட் வச்சுருக்கேன் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்குறதுக்காக. ஸோ என்னுடைய கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஆல்ரெடி சேலில் இருக்கக்கூடிய ஆஃபர் ப்ளஸ் நம்மளுடைய எந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நம்ம வாங்குறப்போ நமக்கு ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்மளால் ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரெல்லில் இப்போது எக்ஸைட்டிங்கான இன்னொரு ஃபீச்சர் கூட ஆட் ஆயிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா ட்ரெல் கேஷ். ஸோ இந்த ட்ரெல் கேஷ் வந்து எப்படி நம்ம அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு வாட்டியும் ட்ரெல்லில் வீடியோ பார்க்கும்போதோ இல்லாட்டா அதில் இருக்க கிரியேட்டரை நம்ம ஃபாலோ பண்ணும்போதோ இல்லாட்டா நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதோ நமக்கு வந்து ட்ரெல் கேஷ் கிடைக்கும். ஸோ அதில் கிடைக்கிற கேஷ்மே நம்மளுடைய ரியல் கேஷ் மாதிரி தான். நமக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெல் கேஷை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ப்ராடக்ட் ஷாப் பண்ணலாம், வீடியோஸ் பார்க்கலாம், இல்லாட்டா கிரியேட்டரை ஃபாலோ பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே வந்து குயிக்காக அவைல் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இங்கே செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெல்லில் 200 ரூபீஸ்க்கு மேலே ஷாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரீ டெலிவரியும் கூட. ஸோ இதை விட ரொம்ப சூப்பரான ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ குயிக்காக போய்ட்டு ட்ரெல் ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து லுக் பார்க்கலாம். ஸோ இந்த காஜல் எடுத்து யூஸ்வலாக நம்ம எப்படி ஐலைனர் அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். பட் நம்ம ஐலைனர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும், ரொம்ப நீட்டாக போடணும். நமக்கு தப்பாயிடுச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ஒரு லுக்கில் அப்படி ஒரு விஷயம் தேவையே கிடையாது. நம்ம ரேண்டமாக ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் எப்படி ஐலைனர் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரியே மிட்லேருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த காஜல் வந்து ரொம்ப குயிக்காக ட்ரை ஆயிரும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு ஸ்மட்ச் ப்ரூஃப் காஜல். ஸோ போட்டதுக்கு உடனே நம்ம வந்து அதை ஸ்மட்ச் பண்ணிடும், இல்லாட்டா அதை ஸ்மட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஆர்டினரி காஜல் மாதிரி கிடையாது, ரொம்ப சூப்பரான காஜல். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் போட்டதுமே நான் வந்து ஒரு பட்ஸ் எடுத்து அதை வந்து அப்படியே ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்மட்ச் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்டையர் லிட்ஸ்க்கும் ஸ்மட்ச் பண்ண வேண்டாம். நம்ம எங்கே ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்கோமோ கரெக்டாக அந்த இடத்துல அதை அப்படியே ரப் பண்ணால் போதும், நமக்கு அந்த ஒரு சூப்பரான ஸ்மட்ஜ்ட் ஐலைனர் லுக் கிடைக்கும். அண்ட் இந்த ஒரு ஐலைனர் லுக் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஹீரோயின்ஸும் இதை தான் வந்து போட்டிருப்பாங்க, ரொம்ப நேச்சுரலாக தெரிகிறதுக்காக. நம்ம நார்மலாக போடுற மாதிரியான பெரிய விங்டு ஐலைனர், போல்டு ஐலைனர் அப்படியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் மூவிஸில் பார்த்தாலே தெரியும், மேக்ஸிமம் எல்லா ஹீரோயின்ஸுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்மட்ஜ்ட் ஐலைனர் லுக் தான் வச்சுருப்பாங்க. காஜல் அப்ளை பண்ணால் கூட அப்படி தான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம யூஸ்வலாக எல்லாரையும் போல் நம்ம அதை காட்டாது, ரொம்ப யூனிக்காக எடுத்து காட்டும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு ஐலைனர் லுக் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் பின்னாடியெல்லாம் ஸ்மட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து இன்னர் கார்னர்லேருந்து அந்த சென்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அங்கே நம்ம ப்ராடக்ட் எதுவுமே போடலை இல்லையா. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது அப்படியே என்டையர் லிட்ஸுமே சேர்த்து நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ அகைன் எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஸ்மட்ச் பண்ணதுக்கு அப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்மட்ச் பண்ணிடணும். எந்த ஒரு ஹார்ஷாக ப்ராடக்ட் வந்து அங்கே இங்கேன்னு சங்கியாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக ஐலைனர் மட்டுமே போட்டுக்கலாம், இந்த மாதிரி காஜல் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக ஐஷேடோ போட்டிருக்கேன், அது வந்து வேறு ஒரு ஐஷேடோ லுக்குக்கு நான் வந்து எடுத்தது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுருக்கேன். மற்றபடி இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஐஷேடோ போட்டுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம எப்படி ஐலைனர் அப்ளை பண்ணுவோம் அதே மாதிரி ஜஸ்ட்டு இந்த காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு லோவர் ஐலைட்ஸ்லேயும் அதே மாதிரியே நம்ம வந்து பண்ணிக்கணும். காஜல் ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகைன் அதையுமே வந்து பட்ஸ் வச்சு நல்லா ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கணும். வாட்டர் லைன்லாம் கூட காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து நான் ஃபைனலாக வந்து பண்ணிடுவேன். பட் இப்போ நான் வந்து வெளியில் பண்ணுறேன். அதாவது நம்மளுடைய லேஷ் லைன் இருக்கும்ல, வெளியில் ஐலேஷ் இருக்கும்ல, அந்த இடத்துல நான் வந்து பண்ணி அதையுமே ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஐ லுக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் நமக்கு ப்ராப்பராக வரணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஈவன் நம்ம இதை வந்து ரொம்ப எவ்வளோ வேகமாக கிளம்புனா கூட இந்த மாதிரியான ஒரு ஐலைனர் லுக் நம்மளால் ஈஸியாக போட்டுக்க முடியும். பிகாஸ் ப்ராப்பராக வரணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு அங்கே தப்பானா கூட இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட நம்மளை ரொம்ப யூனிக்காக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும். ஐஷேடோஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா கூட ஐஷேடோஸ் போட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஐஷேடோவே போடல, ஜஸ்ட்டு காஜல் மட்டும் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா கூட இந்த ஒரு லுக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லா விதமான அவுட்ஃபிட்ஸ்க்குமே தாராளமாக செட் ஆகிக்கும். அண்ட் இந்த லுக்கை அப்படியே வந்து மஸ்காரா போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் இந்த மஸ்காரா இது எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த லுக் மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்கும் கூட. இது வந்து எல்லாராலையும் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஐ லுக் தான். ஸோ மறக்காமல் இந்த லுக் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.